Hi guys, welcome to Today Trading. ஸோ நம்ம கொடுத்த என்ட்ரி படி, அதாவது நம்ம அனலைஸ் பண்ணபடி நல்லாவே போயிட்டு இருக்குது நிறைய பேர். ஸோ டாலரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் டாலர் வந்து நம்மளுக்கு வீக்காக இருந்தாலும், டாலரோட ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்தாலும், ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா ஸோ இந்த மாதிரி வார் ஜோனில் நம்மளுக்கு வந்து ஃபாரெக்ஸ் பேரில் எது ஸ்ட்ராங்கான பேர்? டாலர். ஏன்னா அதிகமான ட்ரேட் வந்து டாலரில் தான் நடக்குது. அண்ட் மெயினாக யூஸ் பண்ணுற இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் கிராஸ் பேர் வந்து டாலர் தான். ஸோ அதனால் டாலரோட ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுனால மற்ற பேர்ஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்டி ஜேபிஒய் பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த மாதிரி தான் 1:3 நம்ம ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். ஸ்டில் இதில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலைன்னா ஒன் மோர் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து இந்த லோலேருந்து இந்த ஹை பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கணும்? லிக்விடிட்டி கிராப் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியராக லிக்விடிட்டி கிராப் பார்க்கணும். ஸோ எந்த லோலேருந்து எந்த ஹை பார்க்கணும்? ஸோ நம்மளுக்கு ரீசெண்டாக இருந்த இந்த லோலேருந்து இந்த ஹை நம்ம பார்த்தோன்னா, அதாவது நம்ம ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை பார்த்தோன்னா நமக்கு லிக்விடிட்டி வந்து 3 இடத்துல இருக்குது. ஸோ அதில் மெயினாக இருக்கிற லிக்விடிட்டியில் நான் மார்க் பண்ணுறேன் 1, 2. ஸோ இந்த 2 லிக்விடிட்டி ப்ளஸ் இந்த 3வது லிக்விடிட்டி, இந்த 3 பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேஸில் எய்தர் ஆஃப் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும். ஒன்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருச்சுன்னா மார்க்கெட் மெயின் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை பார்த்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு 1:2.5 கிட்ட ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ ஸோ ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2.5 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவே நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஎஸ்டி சிஹெச்எஃப் பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி சிஹெச்எஃப் நான் வந்து டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் ஒரு ஹையர் ஹை பார்க்குறேன். ஸோ இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த லோ டு இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது அண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 2 இடமும் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் ஆகணும். ஒன்ஸ் கிராப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு லோயரில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஸ்ட்ரக்சர் படி நம்மளுக்கு யூஎஸ்டி சிஹெச்எஃப் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு தான் பயாஸு. பட் இந்த ரேலி வந்து யூஎஸ்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து, அதாவது இந்த லோ டு இந்த ஹையில் இந்த இம்பல்ஸில் நம்மளோட ரிட்ரேஸ்மெண்ட் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து அகெயின் ஒரு இம்பல்ஸ் மூவை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த இம்பல்ஸ் மூவ் ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தோன்னா நம்ம சேஃபாக நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். அண்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதனால அதிகமான லாஸஸ் ஆர் கேபிட்டல் ப்ரீச் பண்ண மாட்டோம். ஸோ அக்கௌண்ட் ப்ரிசர்வேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தென் நம்ம யூரோ யூஎஸ்டிடி ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹேல நம்மளுக்கு லிக்விடிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த எல்லோ லைன், இந்த எல்லோ லைன் அண்ட் இந்த லாஸ்ட்டு ஸ்விங் லோ. ஸோ ஸ்விங் லோன்னு சொல்ல முடியாது, இன்டர்னல் ஸ்விங் லோ. ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்
இன்டர்னல் சேஞ்ச் வேணும் எனக்கு. ஸோ அது 1 ஹவர் ஆர் 4 ஹவர்ல எனக்கு ஒரு கிளியரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த 1 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து புஷ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ட. பட் என்னதான் என்எஃப்பி நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் ரேட்டும், என்எஃப்பியும் வந்து நெகட்டிவா வந்தாலும், நம்மளுக்கு டாலர் வந்து புல்லிஷா தான் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்ல. ஸோ அன்சர்டனிட்டி நம்மளால இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் இருந்துச்சுன்னா எந்த ஸ்ட்ரக்சருமே நம்மளுக்கு கிளியராக ஃபாலோ ஆகாது. ஸோ இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி இதுதான் கிராப் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்விங் லோ லிக்விடிட்டி தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சப்ளை இங்கே கண்ட்ரோலில் இருக்குது. அன்ஸ் அன்டில் அன்லஸ் இந்த சப்ளை பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இங்கேயே கன்சல்டேஷன்ல தான் இருப்போம். ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹையே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டாலர் பேர்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ ஜிபிபி யூஎஸ்டிடி வந்து நல்லா இருக்குது. இந்த லோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்ம மேபி ஒரு ஒன் மோர் ஹை பார்த்துட்டு திரும்ப லோ வர்றது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ என்எஸ்டி யூஎஸ்டிடி வந்து நான் ஒரு ஒன் மோர் லோ பார்க்குறேன். இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான். ஸோ திரும்ப சொல்கிறேன், நம்மளோட கான்செப்ட் படி, நம்ம சிஸ்டம் படி ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை பார்ப்போம். தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், தென் நம்மளுக்கு ஃப்ராக்டர் பிரேக், தென் லிக்விடிட்டி கிராப். மெயினாக லிக்விடிட்டி கிராப். ஸோ இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல நம்ம என்னெல்லாம் ஏம் பண்ணியிருந்தோம், இந்த லோ, இந்த லோ, இந்த லோ. ஸோ இதில் இது கிளிக், இது கிராப் ஆயிருச்சு, இது கிராப் ஆயிருச்சு. இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கிராப் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஹையர் ஹை எதிர்பார்க்குறேன். ஆர் எனக்கு வந்து இந்த சப்ளை பிரேக் ஆகணும். இந்த சப்ளை பிரேக் ஆச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஹைக்கு எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த என்எஸ்டி ஜேபிஒய் சூப்பராக ப்ளே ஆகிட்டு இருக்குது. இந்த என்ட்ரியை எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரில. சூப்பராக ப்ளே ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி நம்மளோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட்டை எக்ஸிட் ஆகிக்கோங்க. தென் ஏயுடி ஜேபிஒய் அதே மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க. கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குது. பட் நம்ம என்ட்ரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி சூப்பராக இந்த என்ட்ரியை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான். திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் லிக்விடிட்டி கிராப் நடக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட லிக்விடிட்டி கிராப். ஸோ இந்த ரெண்டு சைடு நம்ம லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருந்தோம். 1, 2 ரெண்டுமே கிராப் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. தென் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிளியரான ஒரு என்ட்ரி கிடைச்சது. ஸோ அந்த என்ட்ரி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் டு ப்ரீமியமில் நம்மளுக்கு கரெக்டாக 0.5ல கிளிக் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் அதில் டேப் ஆனதுக்கப்புறம் ஹையர் ஹையில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ 1:2.7 ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை நான் வந்து டார்கெட்டாக வச்சிருக்கிறேன். ஸோ 2:7 நம்ம ஈஸியாக எடுக்கலாம். வெயிட் பண்ணிங்கன்னா. ஸோ இது கன்சல்டேஷனில் இருக்குது. தென் யூரோ ஜிபிபி நம்ம வந்து இது கிளியராக பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பட் வீக்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளியரான ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கிடைச்சிது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ பாருங்க. ஸோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோவில் நம்மளுக்கு லாஸ்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டியை கிராப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த கன்டினியூஷன் திரும்பவும் ஒரு லோயர் லோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகணும். வீக்லி டைமிங் பேசுகிறோம். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பெக்டிங் அகெயின் லோ. ஸோ யூரோ ஜிபிபி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி கிளியராக இல்லை.
வீக்லி வந்து எனக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் குடுக்குது. ஸோ ஐ அம் நாட் எக்ஸ்பெக்டிங் ஹை, ஐ அம் எக்ஸ்பெக்டிங் லோ. ஸோ வெயிட் பண்ணி நம்ம இது பிரேக் ஆகுதான்னு வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்ல அதாவது மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகும்ல. ரீட்ரேஸ் ஆகி லிக்விடிட்டி கிராப் ஆகும்ல. ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் லோ ஃபுல் லோ நம்மளோட ஆ டேக் ப்ராஃபிட்டா இருக்கும். ஏன்னா, இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓப்பன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து கிராப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையுமே மார்க்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. தென் விபிபி, ஏயுடி ஒன் மோர் செல் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த இடத்துல ஃபுல்லா உங்களுக்கு நான் என்ட்ரி குடுத்துருந்தேன். அதே மாரி இந்த சப்ளைக்கு டேப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கிற 4 ஹவர் ஹைய பிரேக் பண்ணிருச்சு. அதாவது லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் சடனா ஒரு புல் பேக். ஸோ இந்த புல் பேக் வந்து நம்மளுக்கு என்ன அ சொல்லுதுன்னா, லைக் மார்க்கெட் ஸ்டில் பேரிஷ். நம்ம இன்னும் அகைன் இந்த 2 லோவையும் டார்கெட் பண்ணலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல போறேன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு வந்து கிளியரா பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். ஒன்ஸ் எனக்கு லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும். நம்ம ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ எது பார்த்தோம்? இதுதான் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோல நம்மளுக்கு இதுதான் லாஸ்ட் லிக்விடிட்டி. அதுக்கப்புறம் ஸ்விங் ஹை லிக்விடிட்டி தான் இருக்குது. இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியரா 1 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஏன்னா, இந்த ஹைய பிரேக் பண்ண லோ வந்து இதுதான். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லோயர் லோ எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி. இன்னைக்கு நம்மளோட செக்ஷன்ல எத டார்கெட் பண்ணலாம்? 1:2 ஆர் 1:3 நம்ம டார்கெட் பண்ணலாம். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூ லோயர் லோ கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். பட் நம்மளோட சிஸ்டம் படி 1:3. ஓகே. அகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்துச்சுன்னா, இந்த இத கேப்சர் பண்ணிருங்க. கோல்ட் கன்சல்டேஷன். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருக்கிற லோவ கிராப் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இந்த லோ ஸ்ட்ராங்கா இருக்குது. இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே கிராப் பண்ணிருச்சு. ஸோ அன்லெஸ் அன்டில் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த சப்ளைய பிரேக் பண்ற வரைக்கும் நான் வந்து என்ட்ரி எடுக்க போறதில்ல. ஏன்னா, நான் ஆல்ரெடி பேசின மாரி தான். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லு. இந்த சப்ளைல மார்க்கெட் வந்து டேப் ஆனதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவ் செல்லு. தென் இந்த அக்ரெசிவ் செல்ல ஒரு சின்ன நார்மல் ரிட்ரேஸ்மென்ட் தான் நெனைக்கிறேன். ஒன்ஸ் இந்த சப்ளைல டேப் ஆச்சுன்னா, அகைன் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் லோ. ஸோ ஐ அம் பியரிஷ் இன் கோல்ட். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா, எனக்கு வந்து இந்த லோ அதாவது இங்க இருக்கிற ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பிரேக் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி பிரேக் ஆச்சுன்னா, ஸோ ஷார்ட் டைம்ல ஸ்கேல்பிங் 15 மினிட்ஸ்ல நம்ம பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு கிளியரா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிராப் ஆனதுக்கப்புறம் இந்த ரெட் லைன் பார்த்துக்கோங்க. இது கிராப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை எதிர்பார்க்கலாம். இந்த சப்ளை வரைக்கும். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு 1:2 குடுக்கும்னு நெனைக்கிறேன். இந்த லோவ ஆ என்னோட ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறேன். 1:2.5 குடுக்குது. பிடிசி கைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்க கூடாது. ஆனா ரிஜெக்ட் ஆயிருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ அதுதான் மார்க்கெட். எப்பவுமே நம்ம நினைச்சது தான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஹைல மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு ஆக்சுவலா. பட் மார்க்கெட் நான் டார்கெட் பண்ணது இது. இந்த ஹை நம்ம ஆக்சுவலா ஒரு 1:2 பார்த்துருக்கோம் இதுவரைக்கும். 1:2 நம்ம எக்ஸாக்ட்டா பார்த்துருக்குறோம். 1:3
36 3.5 நம்ம வந்து எய்ம் பண்ணோம். லெட்ஸ் வெயிட். இந்த டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேபி ஒன் மோர் புஷ் கூட குடுக்கலாம். லெட்ஸ் வெயிட். ஆர் எல்ஸ் இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல நீங்க லைட்டா எங்க புஷ் ஆனாலும் எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆயிக்கோங்க. பிகாஸ் மார்க்கெட் இந்த இதுல இந்த சப்ளைல திரும்ப டேப் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஐம் எக்ஸ்பெக்டிங் ஒன் மோர் ஹெவி லோ. ஸோ கிரிப்டோ கரன்சி இப்போதைக்கு பேரிஷ் தான், புல்லிஷ்ல இல்லை. இந்த ஜோன்லேயே ரொம்ப நாள் கன்சால்டேஷன் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்கேல்ப் மட்டும் எய்ம் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு லாங் டேர்ம்னா நான் சொல்கிறது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். பட் சீக்கிரமாக ப்ராஃபிட் வேணும்னு நினச்சிங்கன்னா, சீக்கிரமாக ஆல் டைம் ஹை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்காது. இந்த ஜோன்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 3 months ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். ஓகே கைஸ், see you in the next update. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கார்டில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பாய்.